Welcome to Money Management channel. Last two videos oda continuity ah the video paakrom. Last video ku munnadi video pathinga appadina India stock market index eppadi perform pannirukku adu enna percentage la return kudukuradhu detail ah discuss pannom. Last video la pathinga appadina Nifty 50 eppadi perform pannirukku, so adula top players ah irukra stocks ennaenga pathi detail ah discuss pannom. Indha video la Nifty next 50 adhaavadhu junior Nifty vandu eppadi perform pannirukku nu pathina idoda closing price vandu 52650 point ku mela mudinjirukku. 1 year return pathina 25% கொடுத்திருக்கு. அதே மாதிரி 52 week low பாத்தீங்கன்னா 36850 க்கு போய் இருக்கு. லோல இருந்து பவுன்ஸ் பேக் னு பாத்தீங்கன்னா 43% கொடுத்திருக்கு. சோ 1 year return பாத்தீங்க அப்படினா Nifty 50 வந்து 19% கொடுத்திருக்கு. அதே ஜூனியர் Nifty வந்து 25% கொடுத்திருக்கு. சோ Nifty-யை கம்பேர் பண்றப்ப ஜூனியர் Nifty வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. லாஸ்ட் வீடியோல டீடைலாவே வந்து Nifty ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதுல வந்து டாப் ஸ்டாக்ஸ் னு பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா டாடா மோட்டார்ஸ், பஜாஜ், L&T, டைட்டன், அல்ட்ராடெக், LTI, மைண்ட்ரி, HCL டெக்னாலஜி இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து லாங் டைம்க்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம்ங்கறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல Nifty next 50 பாத்தீங்க அப்படினா நியர்லி 25% க்கு பக்கமா நல்ல ரிட்டர்னை கொடுத்திருக்கு. இதுல பெர்ஃபார்ம் பண்ண டாப் 10 ஸ்டாக்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது ட்ரெண்ட், அதாவது டாடா குரூப்ல இருக்கிற ட்ரெண்ட் தான் நல்ல ஒரு ரிட்டர்னா கொடுத்திருக்கு. இதுல 124% வந்து ஹியூஜான ரிட்டர்னா கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்கா பாத்தீங்கன்னா ஜொமாட்டோ கொடுத்திருக்கு, இது 116% கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் DLF வந்து ஒரு 94% கொடுத்திருக்கு. TVS மோட்டார்ஸ் வந்து ஒரு 93% கொடுத்திருக்கு. சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஒரு 77% இருக்கு. APP வந்து ஒரு 73% கொடுத்திருக்கு. சைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து ஒரு 64% கொடுத்திருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இது இல்லாம ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனிஸும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதுல மெயினான கம்பெனி பெல் இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு. சோ இப்போ இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ட்ரெண்ட பொறுத்த வரைக்கும் இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 3000 ரூபாய்க்கு மேல கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 year ரிட்டர்ன் அப்படின்னா 123% கொடுத்திருக்கு. 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 1155 ரூபாய்க்கு போயிருக்கு. லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் பாத்தீங்க அப்படின்னா 160% கொடுத்திருக்கு. சோ ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஜொமாட்டோ, இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துச்சு. சோ இந்த இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி பார்த்திருக்கு. இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 126 ரூபாய்க்கு மேல கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 year ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 115% அப்படியே டபுள் ஆயிருக்கு. 52 வீக் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 44 ரூபீஸ்க்கு போயிருக்கு. இதோட 52 வீக் லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து 186% வந்து பவுன்ஸ் பேக் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா இது வந்து DLF, இவங்களோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 717 ரூபாய்க்கு மேல கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 year ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 94% கொடுத்திருக்காங்க. 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 336 ரூபாய் இருக்கு. 336 ரூபாயில இருந்து 113% வந்து நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்திருக்கு. மோட்டார் செக்டரை பொறுத்த வரைக்கும் TVS வந்து டூ வீலர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட க்ளோசிங் பிரைஸ் 2000 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இது 1 year ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 93% கொடுத்திருக்கு. இதோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 967 ரூபாய்க்கு இருந்திருக்கு. 967 ரூபாய் அந்த லோ பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் வந்து 108% வந்து ஹியூஜான ஒரு ரிட்டர்னை கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்கா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி பெல் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்திருக்கு. இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 180 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. 1 year ரிட்டர்ன் 79%, அதாவது நியர்லி 80% பக்கம் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்திருக்கு. இதோட 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 87 இருந்திருக்கு. லோல இருந்து 107% வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்கு. பினான்ஸ் கம்பெனி, அதாவது நான் பேங்கிங் பினான்ஸ்ல வந்து சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கிறாங்க. இவங்க வந்து இதோட க்ளோசிங் பிரைஸ் 1250 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட 1 year ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 77% இருக்கு. 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 688 ரூபாய்க்கு போயிருக்கு. லோல இருந்து 90% பக்கமா ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா APP, இதோட க்ளோசிங் வேல்யூ பாத்தீங்கன்னா 4750 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட 1 year ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 73% இருக்கு. லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2640 ரூபாயா இருக்கு. லோல இருந்து நியர்லி 80% பக்கமா ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்கு. பப்ளிக் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு முக்கியமான பேங்க். இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து இப்ப 92 ரூபீஸ்க்கு மேல இருக்கு. இதோட 1 year ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 69% கொடுத்திருக்கு. இதோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 44 ரூபாய்க்கு போச்சு. அதுல இருந்து 107% வந்து நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்திருக்கு. சோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆயில் கம்பெனில இவங்க ஒரு முக்கியமான ரோல் வகிக்கிறாங்க. ஆயிலோட ரேட் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு. அதனால வந்து இப்படியே கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா IOC வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 125 ரூபாய்க்கு மேல முடிஞ்சிருக்கு. 1 year ரிட்டர்ன் வந்து 69% கொடுத்திருக்காங்க. 52 வீக் லோ 72 ரூபாய்க்கு போச்சு.
இது வந்து லோல இருந்து 75% வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப். இது வந்து ஃபார்மால இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 680 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 64% இருக்கு. 52 வீக் லோன்னு பாத்தீங்கன்னா 413 ரூபாய்க்கு போயிருக்கு. லோல இருந்து 67% வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இப்ப பார்த்த இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் இயர்ல ஜூனியர் நிஃப்டில நல்லா பர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸ். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் Thursdayவே நான் ரெக்கார்ட் பண்ணதுனால பிரைஸ்ல வந்து லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கும். சோ மத்தபடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல லாங் டேர்முக்கு ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்வெஸ்ட் பண்றது சேஃபான்னு பாத்தீங்கன்னா நிஃப்டியோட PE வந்து இப்ப 23.3 இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இதோட PE 25.6 இருக்கு. நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 26.4 இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 27 இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த வேல்யூஸ்ல இருந்தே உங்களுக்கு கிளியரா புரியும். மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நிஃப்டி வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. நிஃப்டில வந்து நீங்க ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா நீங்க வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 PEல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஓரளவுக்கு அட்ராக்டிவா தான் இருக்குது. சோ இப்ப மார்க்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால 25.6 இருக்கு. ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் 50ல கன்சிடர் பண்ணுங்க. சோ நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நிஃப்டி 50 வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனா வந்து ஜூனியர் நிஃப்டி, அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து கன்சிடர் பண்ணுங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்ல லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். இது வந்து PE ரேஷியோ பிரகாரம் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். சைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 37 இருக்கு. கம்பெனி PE வந்து 22 இருக்கு. இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 75% இருக்கு. சோ ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி தான். F8 வந்து ஒரு 5% இருக்கு. D8 வந்து ஒரு 13% இருக்கு. 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 696 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்ப நியர்லி 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆகுது. லோ 412 ரூபாயா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூ 3.71 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா 191 கோடி இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 69,000 கோடிக்கு மேல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1600 கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01. சோ இது வந்து கடன் இல்லாத கம்பெனி தான், ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா நான் பேங்கிங் பைனான்ஸ்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனி வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 1200 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE வந்து 21 இருக்கு. சோ PE வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் பேங்கிங்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. ஆனா வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற இந்த 2 ஸ்டாக்குமே வந்து வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. TVS மோட்டார் பாத்தீங்க அப்படின்னா 65 PEல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் வந்து 180க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ். இப்ப நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா ஏதாச்சும் ஒரு சின்ன கரெக்ஷன் வருது அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் அதே மாதிரி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். TVS மோட்டார்ஸ் ட்ரெண்டையும் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் ஏதாவது மார்க்கெட்ல ஒரு ஹியூஜான கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களோட SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க போர்ட்ஃபோலியோன்ற பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 43% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 57% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல தான் இருக்கு. உங்களோட போர்ட்ஃபோலியோல நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றீங்க, உங்க போர்ட்ஃபோலியோல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் எது 2023ல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.